ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம், வேதமும் தமிழ்நாடும் என்கிற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. சமணர் என்றால் ஜைனர்கள். ஜீனர் என்கிற மகாவீரரை பின்பற்றுவதால் ஜைனர் என்ற பெயர் உண்டாயிற்று. சிரமணர் என்ற வார்த்தை தமிழில் சமணர் என்று ஆயிற்று. ஸ்ர என்று சமஸ்கிருத கூட்டெழுத்து ச அல்லது மற்றும் ஆவாக ஆகிவிடும். சிராவணம் என்பது இப்படித்தான் ஆவணி என்று ஆகியிருக்கிறது. சங்கரன் சட்டி என்பதிலெல்லாம் வரும் ச சப்தம் தமிழில் சில இடங்களில் ஆகிவிடும். சமர் யுத்தம் என்பது அமர் என்று வருகிறது. யுத்த களம்தான் சமர்க்களம் என்பது. அதை அமர்க்களம் என்கிறோம். சரீரத்தை ரொம்பவும் சிரமப்படுத்தி கடினமான விரதங்களை அனுஷ்டிப்பதால் ஜைனர்களுக்கு சிரமணர் என்று பெயர். அது தமிழில் சமணர் என்றும் அமணர் என்றும் ஆகிறது. ஜைனர்களில் ஸ்வேதாம்பரர் என்ற பெயர் வெள்ளை வஸ்திரம் கட்டிக்கொள்பவர்களும் உண்டு. இல்லாது போனால் திகம்பர்களாக நிர்வாணமாகவே இருப்பார்கள். இதனால்தான் துணி கட்டி கொள்ளாத எவனையும் அமணனாகச் சொல்லி அம்மணக்கட்டை என்கிறோம். தேரர் என்றால் தேராவாதிகள் எனப்படும் பௌத்தர்கள். இந்த இரண்டு மதஸ்தர்களையும் தான் அமனொடு தேரரை என்று முதற்பாட்டில் சொல்கிறார். அவர்கள் வேதத்தையும் யஜ்ஞத்தையும் நிந்திப்பவர்கள் என்று தோஷம் சொல்லுகிறார். அது பெரிய பாபம் என்கிறார். சிவபக்தி இல்லாதவர் என்று சொல்லவில்லை. இந்த பதிகத்தில் மற்றொரு பாட்டில் மறை வழக்கமில்லாத மா பாவிகள் பரிதலை கயர் பாயுடுப்பார்களை முறியவாது செயத்திருவுள்ளமே மறிவுலாங்கையின் மாமழுவாளனே ஞால நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்று சொல்கிறார். இதில் மறை வழக்கமில்லாத மா பாவிகள் என்று நன்றாகவே திட்டிச் சொல்லி இருக்கிறார். ஒழுக்கம் வழக்கம் என்று தமிழில் இரண்டை சொல்வார்கள். ஆச்சாரம் அனுஷ்டானம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவதே இதுதான். ஒழுக்கம் ஆச்சாரம், வழக்கம் அனுஷ்டானம். மறை வழக்கம் என்பது வைதிக அனுஷ்டானம். வைதிகானுஷ்டானம் இல்லாதவர்கள் ஜைனர்கள். அது மகா பாவம் என்று நினைத்ததனால்தான் மாபாவிகள் என்கிறார். பரிதலை கயர் என்று அவர்களை சொல்லி இருக்கிறார். வித்யாரண்ய சுவாமிகள் என்பவர் வேத பாஷ்யம் செய்தவர். சகல வித்யைகளையும் அறிந்தவர். விஜயநகர ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர். அவர் சர்வதர்சன சங்கிரகம் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். தர்சனம் என்பது மதத்துக்கு ஒரு பெயர். தர்சனம் பார்ப்பது, உள்ளதை உள்ளபடி பார்ப்பது மதமாகையால் தர்சனம் என்னும் பெயர் பெற்றது. அந்த புஸ்தகத்தில் அந்த காலத்தில் இருந்த எல்லா மதங்களை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஜைன மதத்தை பற்றி எழுதியிருக்கும் இடத்தில் ஜைனர்கள் கைசோல்லுஞ்சனம் பண்ணிக்கொள்ளுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். உல்லுஞ்சனம் என்றால் பிடுங்குதல் என்ற அர்த்தம். பாவம் செய்வதற்கு பலனாக கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். கஷ்டத்தை அனுபவித்தால் பாவம் போய்விடும். தலையில் உள்ள கேசத்தை ஒவ்வொன்றாக பிடுங்குவதால் கஷ்டம் உண்டாகும். அதனால் பாவம் குறையும் என்பது ஜைனர்களுடைய அபிப்பிராயம். அதனால் ஒவ்வொரு மயிராக பிடுங்கிக் கொள்வார்கள். அவர்கள் வஸ்திரம் உடுத்த மாட்டார்கள். கடவசனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடம் என்றால் பாய், வசனம் என்றால் ஆடை. பாயை உடுப்பார்கள். இதைத்தான் பரித்தலைக்கையர் பாயுடுக்கையர் என்று ஞானசம்பந்தர் சொல்லி இருக்கிறார். அவர்கள் செய்யும் பாபம் மறை வழக்கத்துக்கு பாக்கியர்களாக வெளியாராக இருப்பதும் வேத வேள்வியை நிந்தனை செய்வதும் என்று சொல்லி இருக்கிறார். 10 பாடல்களில் முதல் 7-8 இப்படி ஈஸ்வர பக்தி இல்லாதவர்கள் என்பதை
அடியோடு சொல்லாமல் வேதத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விட்டவர்கள் என்பதற்காகவே சமணர்களை கண்டித்துவிட்டு கடைசியில்தான் பக்தி இல்லாதவர்கள் என்பதற்காக கண்டனம் பண்ணுகிறார். முதலிலெல்லாம் வைதிகத்தின் வழி ஒழுகாத அந்தணாளர் புரியும் அருமறை சிந்தை செய்யா அருகர் வேட்டு வேள்வி செய்யும் பொருளை விழிமூட்டுச் சிந்தை முருட்டமன் அழலாது ஓம்பும் அருமறையோர் திறம் விழலது என்னும் அருகர் என்று சொல்லிவிட்டு பிறகுதான் அவர்கள் சிவபக்தி இல்லாதிருப்பதை சொல்கிறார். சைவர்கள் மேல்பட்ட காற்றை கூட அவர்கள் ஒதுக்குகிறார்களாம். நீற்று மேனியாராயினும் மேலுற்ற காற்று கொள்ளவும் நெல்லா அமணரை என்று சொல்லிவிட்டு கடைசியில்தான் அன்று முப்பரும் செற்ற அழக நின் துன்று பொற்கழல் பேணா அருகரை என்பதாக நேராக அவர்கள் ஈசன் எந்தையின் இணையடியை வழிபடாததை தோஷமாகச் சொல்கிறார். இதற்கு முந்தி வைதிக கர்மாவுக்கு தான் பிராதானியம் கொடுத்து சொல்லி இருக்கிறார். தேவாரத்திலும் திவ்ய பிரபந்தத்திலும் பிராமணர்களை பற்றி சொல்லும் இடங்களிலெல்லாம் அவர்கள் யஜ்ஞ கர்மானுஷ்டானத்தில் வல்லவர்கள் என்பதற்காகவே ரொம்பவும் பாராட்டி சொல்லி இருக்கிறது. கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ் தில்லை என்பதாக வேதத்தை கற்று அதன்படி அக்னி வளர்த்து யாகம் பண்ணுவதாலேயே கலிபுருஷனை விரட்டுகிற பிராமணர்கள் வசிக்கிற சிதம்பரம் என்று சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். ஓமாம்புலியூர் தேவாரத்தில் யஜ்ஞங்களை பற்றி நிறைய சொல்கிறார். அதில் ஓரிடத்தில் பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரிவோம்பும் என்று வருகிறது. பரப்பு என்றால் யாகவேதியை முறைப்படி அமைப்பது, சயனம் என்பது அதுதான். பசுவேட்டு என்றதால் யஜ்ஞத்திலே ஜீவஹிம்சை தப்பில்லை என்கிற அபிப்பிராயத்திற்கு தேவாரத்தின் ஆதரவு தெரிகிறது. சம்பந்தர் பிராமணர், அதனால் யாகாதிகளை கொண்டாடி சொல்லி இருக்கிறார் என்று நினைத்தால் அது சரியில்லை. அப்பிராமணரான அப்பரும் சுவாமியை வேதவேள்வி சம்பந்தப்படுத்திய ஸ்தோத்திரம் செய்கிறார். வேதியா வேதகேதா வேதங்கள் நான்கும் கொண்டு விண்ணவர் பரவி ஏத்த வேதத்தான் என்பர் வேள்வியுளான் என்பர் வேதநாயகன் வேதியர் நாயகன் என்பதெல்லாம் அப்பர் சுவாமிகள் வாக்குதானே. சுவாமியே வேதாத்தியனம் பண்ணுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். வேதமோதி வந்து புகுந்தார் வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும். மேலே சொன்ன ஓமாம்புலியூரில் அப்பரும் தேவாரம் பாடியிருக்கிறார். அதிலே ஓதிமிக அந்தணர்கள் எரிமூன்று ஓம்பும் உயர் புகழ் ஆர்தரும் ஓமாம்புலியூர் ஒன்றிய சீர் இருபிறப்பர் முத்தி ஓம்பும் உயர் புகழ நான்மறை ஓமாம்புலியூர் என்றெல்லாம் புகழ்ந்து ஹோமம் நிறைந்ததே ஓமாம்புலியூர் என்று கொண்டாடுகிறார். எரிமூன்று முத்தி என்பவை கார்கபத்தியம், ஆவகனியும் தட்சிணாக்னி என்பதாக பிராமணன் வளர்க்க வேண்டிய 3 அக்னி குண்டங்களை சொல்வது. இத்தனை நுணுக்கமாக அப்பர் சுவாமிகள் பிராமண ஆச்சாரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். திவ்ய பிரபந்தத்திலும் அநேக இடங்களில் ஒரு பெருமாள் க்ஷேத்திரத்தை வர்ணிப்பதானால் யஜ்ஞத்தில் எழும்புகிற ஹோமப்புகையே மேகங்கள் மாதிரி ஆகாசம் முழுதையும் அடைத்து கொண்டிருக்கிற ஊர் என்று அதை வர்ணித்திருக்கும். இங்கேயும் ஜாதி வித்தியாசம், ஜாதி துவேஷங்கள் இல்லாமல் அப்பிராமணர்களும் ஆன ஆழ்வார்களும் வேதங்களின் பெருமையை பாடியிருக்கிறார்கள். பிராமணர் இல்லாதவரான திருமங்கை ஆழ்வார்தான் பெருமாளையே சந்தோகன், பௌழியன், ஐந்தழலோம்பு, தைத்திரியன், சாமவேதி என்று வேத சாகைகளை சொல்லி அவற்றால் துதிக்கிறார். அப்பர் முத்தியை சொன்னார் என்றால் இவர் இன்னும் சூஷ்மமாக ஆதி வைதிக ஆச்சரணைகளா தெரிந்து கொண்டு பிராமணர்களேயே ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர்கள் அந்த 3ஓடு சப்யம் ஆவசத்தியம் என்று வேறு 2 அக்னிகளைச் சேர்த்து பஞ்சாக்னி வளர்ப்பதை ஐந்தழில் ஓம்புவது என்கிறார். ஓமாம்புலியூரை தேவாரத்தில் சொன்ன மாதிரியே திருநாங்கூர், திருநறையூர் முதலான க்ஷேத்திரங்களை இவர் வேத விதி வழுவாத பிராமணர்களின் ஊர் என்பதற்காகவே திரும்ப திரும்ப போற்றி பாடியிருக்கிறார்.
இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.